வணக்கம். நான் அரசகுமார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர், நாம் தமிழ் கட்சி. தக் லைஃப் என்ற திரைப்படம் கர்நாடகாவிலே வெளியாக இருப்பதை அங்குள்ள கர்நாடகர்கள் எதிர்த்துள்ளார்கள். இந்த படம் வெளியாகக்கூடாது என்று. இதோடு மட்டுமில்லாமல் விஜய் படத்திற்கும் கர்நாடகாவிலே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது கமல்ஹாசனுக்கோ அல்லது விஜய்க்கோ உள்ள எதிர்ப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்குமான எதிர்ப்பு. அவர்கள் மொழிப்பற்றாளர்கள், அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு இந்துக்கும் அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு அவ்வளவுதான். எங்கள் மொழி தான் சிறந்தது, எங்கள் மொழிக்குத்தான் இங்கு முதன் உரிமை என்று அவர்கள் சிறப்பாக தங்கள் மொழியை பாதுகாக்க உரிமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மனதார வரவேற்க வேண்டும். அப்படித்தான் இங்கு தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும். நம் மொழிக்கு நாம் மிக முக்கியத்துவத்தை தந்தே தீர வேண்டும். நாம் தான் நம்முடைய மொழிக்கு முதன்மையாக நின்று இருக்க வேண்டும். காரணம், நம் மொழி உலகத்தின் முதன்மை மொழி, சிறந்த மொழி, உலகத்தில் அறிவார்ந்த மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு ஒரு இழுக்கு என்றால் இங்குள்ள தமிழர்கள் எல்லாம் திரண்டு போராடி இருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை செய்யவில்லை. அந்த செயலிலிருந்து நாம் தவறி இருக்கிறோம். அதற்காக நாம் நிச்சயம் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இங்கே கமல்ஹாசனுக்காக பொங்குகிறார்கள் அல்லது விஜய்க்காக பொங்குகிறார்களே தவிர தன்னுடைய மொழிக்காக இங்கே யாரும் பொங்கவில்லை. காரணம், மொழி பற்றை விட நடிகர் மீது தான் பற்று உள்ளது. இதை பார்க்கும்போது நானும் ஒரு காலத்திலே இந்த திரையுலகில் உள்ள சில நடிகர்கள் என்று கூறப்படும் இந்த நாயகர்களுக்காக விசிறியாக நாங்கள் இருந்தோம். அதில் நான் கமல்ஹாசன் அவருடைய விசிறி. இருந்தாலும் நான் கமல்ஹாசனுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு பேச மாட்டேன். காரணம், இந்த கமல்ஹாசனும் ஒரு பிழை செய்திருக்கிறார். அதே இந்த திரைப்படத்தில் தான், தக் லைஃப் என்ற திரைப்படத்திற்காக அந்த படத்துடைய வெளியீட்டு விழாவிற்காக, அதாவது ஃபர்ஸ்ட் லுக் என்று கூறப்படும் அந்த வெளியீட்டு விழாவிற்காக மே 17 அன்று அந்த தேதியை அவர்கள் தேர்வு செய்தார்கள். உண்மையிலே நாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டியவர்கள் தமிழர்கள் தான். நாம் இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். காரணம், இந்த மணிரத்னம் என்ற இயக்குனர் என்பவர் தமிழர்களுக்கு எதிரானவர் தான். நான் வெளிப்படையாக மணிரத்னம் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். இவர் தமிழருக்கு எதிரானவர். என்றுமே அவர் ஆரியத்தினுடைய அந்த நிழலில் இருப்பவர். ஆரியம்தான் அவர். அவருடைய உடம்பில் ஓடுவது ரத்தம் ஆரிய ரத்தம். எனவே அவருக்கு தமிழ் பற்றெல்லாம் கிடையாது. ஆனால் திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த தமிழுடைய இரத்தத்தில் தான் வளர்ந்தார். நம்முடைய குருதியில் நாம் தரக்கூடிய இந்த கட்டணத்தில் தான் வளர்ந்தார். குறிப்பாக என்னை போன்றவர்கள் கமல்ஹாசனை தீவிரமாக உளவுபூர்வமாக நேசிக்கூடியவன் நான். என்னை போன்றவர்களுக்கு கமல்ஹாசன் அந்த செயலில் இறங்கியது மிக பெரும் பிழை. மே 17 அன்றைய தேதியை அவர் தேர்வு செய்தது மாபெரும் குற்றச்செயல். அந்த குற்றச்செயலில் செய்திருக்கிறதாக நான் கமல்ஹாசன் அவர்களை மிகப்பெரிய அளவில் நான் அவரை குற்றம் சாட்டுகிறேன். அவர் செய்திருக்கும் பிழைக்கு தமிழர்கள் எல்லாம் அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக கர்நாடகத்திலிருந்து எதிர்ப்பு திரும்பி இருக்கிறது. இப்போது பார்க்க வேண்டும் என்றால் தமிழர்களாக நாம் வெட்கப்பட வேண்டும். ஏன் நம் மொழிக்காக நாம் சேரவில்லை, நம் இனத்திற்காக நாம் சேரவில்லை. இது நமக்கு தலைகுனிவு. இந்த தலைகுனிவை நாம் தமிழராக நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ஆனால் இப்பொழுதாவது தமிழர்கள் தங்கள் மொழிக்காக திரண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் நாம் அமைதியாக இருப்பது மிகுந்த வேதனை. தமிழர்கள் எல்லாம் தமிழருக்காக சேராமல் போனால் தமிழருக்காக யார் வருவார்? கமல்ஹாசன் தன் திரைப்படத்திற்கு மொழியை பயன்படுத்தி விட்டார் என்று கூட கூறலாம். கன்னடத்துக்கும் தமிழ்தான் மூலம் என்று கூறிவிட்டார். அங்கே தமிழர்களை பற்றி பெருமையாக பேசிவிட்டார் என்பதற்காக நாம் விசில் அடித்தான் கொஞ்சம் இருக்க முடியாது. ஏன் இங்கே கூற வேண்டியதானே? இந்த இடத்துல இருந்து கூற வேண்டியதானே? நீங்க இங்க இருக்கும்போது திராவிடன்வீங்க, அங்க போயிட்டு தமிழ்ன்றீங்க. சரி, இப்ப நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க தெரியும் கமல்ஹாசன் அவர்களே? நீங்கள் இந்தியரா அல்லது திராவிடரா அல்லது தமிழரா? இந்த நிலைப்பாட்டில் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. ஏன்னா இப்போ நீங்க திராவிடத்தினுடைய நிழலத்தை இப்போ நீங்க ராஜ்யசபாவுக்கு போறீங்க. உங்களை பத்திரிகையாளர் கேட்குறப்போ நீங்கள் என்னங்க திமுகவுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, இப்போ திமுக கூட கூட்டணி வச்சுட்டு இப்போ சீட்டு வாங்கிட்டு போறீங்களே,
இப்போ திமுக நல்ல கட்சி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் நாட்டுக்கு நல்லது என்றால் அப்படின்றீங்க. எப்படி விடியல் ஆட்சி அப்படியா இருக்கு? விடியல் ஆட்சியா இது? திரு கமலஹாசன் அவர்களே, உங்கள் மனசான்றோடு பேசுங்க. இந்த 4 ஆண்டுகள் திராவிட ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், ஆங்காங்கு பட்டப்பகலில் கொலை குற்றங்களாக இருக்குது, யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இந்த விடியல் ஆட்சியை மனதார வரவேற்கிறீங்களா? இது நாட்டுக்கான நல்ல ஆட்சி நடக்குதா? தமிழ்நாட்டில் இந்த திமுக நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கா? நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்களே, எந்த மனச்சான்றோடு தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இதை செய்துட்டுருக்கு? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளக்கம் கொடுத்து தான் தீரணும். நீங்கள் ராஜ்யசபாவுக்குனா போங்க, மனசார நான் வாழ்த்துறேன். நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போங்க, ராஜ்யசபாவில் நீங்கள் எம்பி ஆகி ஏதோ இந்த 6 மாதத்தில் உங்களால் முடிஞ்சது நல்லது செய்யுங்க, செய்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஆனால் உளவுபூர்வமாக சொல்லுங்கள், இந்த திமுகவில் என்ன சிறப்பான திட்டங்கள்லாம் இங்கே செயல்பட்டு இருக்கு? அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதை தாங்க சீமான் அவர்கள் அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு சீமான் சொல்லும் போது, சீமான் சொல்வது சீமானுடைய பேச்சுக்கு நான் வந்து மனதார வரவேற்கிறேன். தமிழன் சொல்லிட்டு போங்க, உலகம் முழுக்க தமிழ் தான் இருக்கு, நான் தமிழன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலையே. அதை வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறது உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விஷயத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம், மன்னிப்பு கேட்கக்கூடாது தான். பாஜகவனை மட்டும் சண்டை போட முடியாது, இங்கே திமுக ஆண்டவனும் சண்டை போடணும். நீ திராவிடன்ற தமிழ்லேருந்தே திராவிடமே, நீ தமிழனையா முதல்ல, நான் தமிழையா அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தமிழ் கூட கிடையாது, நீங்கள் ஒரு ஆரியன். அதனால் கன்னட ஆரியர், நான் நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் கன்னட ஆரியர். இருந்தாலும் இந்த விஷயத்தில் தமிழ் தான் கன்னடத்துக்கு மூலம். அந்த விஷயத்தில் நீங்கள் சமரசம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் மே 17 செய்தது மிகப்பெரிய பிழை. ஒரு தமிழனா அது என்னால் மன்னிக்கவே முடியாது. ஏன்னா உள்ள எங்களுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு நாள் அது. அந்த நாளில் நாங்கள் வந்து வணக்கம் செய்ய வேண்டிய நாளில் நீங்கள் கொண்டாட்டமாக அந்த நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. அதனால் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு தெரியும், நிச்சயமாக சொல்கிறேன். அது கமலஹாசனில் யார் படம் அங்கே வந்து வெளியிட முடியாதுன்னு சொல்லி தமிழுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது தமிழுக்கான எதிர்ப்பு. அதனால் தமிழ் மொத்தம் பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். விஜய் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது மிகப்பெரிய தவறு. அப்புறம் விஜய்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல விஜய்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். திரு விஜய் அவர்களே, எந்த அடிப்படையில் வந்து ராமசாமி சாதியை ஒழிச்சாரு, அவரை போய் சாதியோடு நீங்கள் சேர்த்து பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த இடத்துல ராமசாமி, அதாவது ஈவே ராமசாமி நான் சாதியை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு? சொல்லுங்க பார்க்கலாம். அவரே ஒத்துக்கலைங்க, நான் சாதி ஒழிச்சிட்டேன்னு அவர் உலகப்புறமாக பகிரங்கமாக தெரிவிக்கவே இல்லையே. எந்த இடத்துல அவர் சொன்னார் சாதியை நான் ஒழிச்சிட்டேன்ட்டு? அவர் சாதி ஒழிச்சார் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவர் பேருக்கு பின்னால் அவர் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கார், ஈவேராசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டிருக்கார். அவர் செய்தா சரி, நாங்கள் பண்ண தப்பா? இங்கே தமிழெல்லாம் ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்குனா சாதி அமைப்புன்னு முத்திரை குத்துறது. திரு ஈவராமசாமி நாயக்கர் என்பது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அதை விடவும் சான்றோடு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து தான் தீரணும். ஏன்னா நீங்களாம் வரலாறு படிக்கிறது இல்லை, ஏதாவது வரலாறு படித்தா தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி, உங்களுக்கு ஒப்பிடவே நான் ஆதாரத்தை தெரிவிச்சிடுறேன். இந்தாங்க, இது வந்து திரு ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதை இவர் சின்சியர்லி ஈவே ராமசாமி நாயக்கர். தெரிஞ்சுங்களா விஜய் அவர்களே, ஈவே ராமசாமி நாயக்கர். இந்த ஈவே ராமசாமியை நாங்கள் ஏன் ஜாதியோடு சேர்க்க போகிறோம் சொல்லுங்கள்? அவர் பேசுனதை நாங்கள் இப்போ கூட சொல்கிறோம். நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து தமிழில் சாதி வரியரே முத்திரை குத்துறாரு. தமிழனாலே சாதி பற்றாளவன், சாதிக்காகவே ஒன்று கூடுவான், இவன் சாதி வெறிய அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அவருடைய பேச்சையெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. தமிழை எப்படிலாம் இழிவுபடுத்திருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கொள்கை தலைவர்னா வச்சுக்கோங்க, எதனா வச்சுக்கோங்க. அவர் தமிழை இழிவுபடுத்தினா அப்போ நீங்கள் கொள்கை தலைவரை ஏற்றுப்பீங்களா சொல்லுங்கள்? நாங்கள் கொள்கை தலைவராக எங்களுடைய தலைவரை நாங்கள் ஒருத்தர் ஏற்றிருக்கிறோம். அவர் தமிழில் ஒன்றிணைக்குவதற்கான வேலையை செய்தார். இவர் என்ன செய்தார்? தமிழில் மட்டம் தாட்டுற வேலையை மட்டுமே செய்திருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க.
இந்த நீங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து போயிட்டு என்ன பண்ணுங்க, ஏ சாமி ஸ்பீச் அப்படின்னு போயிட்டு அவருடைய பேச்செல்லாம் கேளுங்க. காட்டு முராண்டி, தமிழன் வந்து காட்டு முராண்டி, தமிழ் வந்து காட்டு முராண்டி மொழி, இப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. அவருடைய குரல் பதிவுலாம் கேளுங்க. அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கொள்கை தரவெல்லாம் இல்லை கேளுங்க. அப்புறமா ஈவே ராமசாமி வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டி வேல் நாச்சியார் அவங்க போராடி வென்றிருக்காங்க. அதுக்கு ஈவே ராமசாமி வழி காட்டி கிடையாது. அதனால் இங்கே வேல் நாச்சியாரை வச்சுக்கிட்டு இங்கே ஈவே ராமசாமி வைக்காதீங்க. உங்களுக்கு முதல்ல என்ன வரலாறு வேணும், தமிழோட வரலாறு வேணுமா, திராவிட வரலாறு வேணுமா, இதை முதல்ல நீங்கள் ஒரு தெளிவு வாங்க. அப்புறம் தெளிவு வராத உங்களையெல்லாம் வந்து காமராஜரோட ஒப்பிடுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்று வரையும் இளைய தளபதி, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் புதுசாக வந்துட்டார் இளைய காமராஜர். கால கொடுமை இதெல்லாம் எந்த சவுத்தில் ஐயோ அம்மா சாமி முட்டிக்குதுன்னு தெரில. மனசாண்டோட நீங்கள் சொல்லுங்கள் விஜய், நீங்கள் வந்து இளைய காமராஜரா சொல்லுங்கள். அது அவர் சொன்னது நீங்கள் அப்படியே குளிர்ந்ததுக்கா இல்லை ஏ தப்புடா யாரோ அப்படிலாம் என்னை காமராஜரோட ஒப்பிடுற அவரை அவமானப்படுத்துற அப்படின்னு மனசாண்டோட பேசுறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஐயா நல்ல கண் இருக்கார். அவர் எப்படி தெரியுமா, ஒரே ஒரு ரூபாய் கூட தனக்காக வாங்குறது கிடையாது. தனக்கு கொடுத்ததை கூட திருப்பி கொடுத்துற பரம்பரையில் வந்தவருன்றவங்கள எங்கள் ஜீவானந்தா அப்படி தான் பண்ணார். அந்த வழியில் வந்த நல்ல கண்ணு இன்னை வரைக்கும் ஒரு ரூபாய் கூட தனக்காக சம்பாதிச்சிக்கல. நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன். இடதுசாரிக்கு தகுதி உள்ள ஒரே தலைவன் இடதுசாரி இன்னைக்கு தமிழ்நாட்டில். அவருக்கு மட்டும்தான் நாங்கள் தலை வணங்குவோம். உண்மையான தலை வணங்கக்கூடிய ஒரு தலைவனை நல்ல கண்ணு இருந்திருக்காரு. அவருக்கு சொல்லியிருக்கலாம், ஐயா காமராஜருக்கு ஈட அவர் சொல்லியிருந்தா. ஏன்னா எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவர் இன்னைக்கு ஒரு பாடமாக நமக்கு இருக்கிற நற்சான்றவர் அவருக்கு தரலாம். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களே. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்குறது விஜய் அவர்களை, நீங்கள் வந்து உங்கள் திரைப்படத்துக்கு ஒரு டிக்கெட்டோட விலை என்ன கொடுக்குறாங்க மனசான்றோட சொல்லுங்கள். 100 ரூபாய்க்கு படம் பார்க்குறோம். உங்கள் ரசிகர் முதல் நாள் காட்சி சிறப்பு காட்சி அது எவ்வளோ தரோம்? 5000 ரூபாய் வரையும் 5000 ரூபாய் வரையும் டிக்கெட்டு. அதாவது அந்த கட்டணத்தை அதாவது கட்டண அந்த இதில் அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ரகசியமாக அதாவது பிளாக் டிக்கெட்டுன்னு வாங்கும் 5000 ரூபாய் வரையும் விற்கிறான். 5000 ரூபாய் வரையும் விற்கிறான்னா அது உங்களுக்கு தெரியாமல் நடக்குதா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது வரையும் நீங்கள் படத்தை நடித்த உங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் இந்த பிளாக் டிக்கெட்டில் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க பார்த்துக்குங்க. அப்போது உங்களை காமராஜர் ஒப்பிடலாமா? நீங்கள் நேர்மையானவரா? உங்கள் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எளிமையானவரா? நாங்கள் உங்களுடைய சம்பளத்துக்கெல்லாம் வரல. ஏன்னா தம்பி ஒருத்தர் உங்களை காமராஜரும் ஒப்பிடுறாரு. நீங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட புத்தகம் அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வந்து நற்சான்று பரிசு அப்படி இப்படின்னு தனிங்க வாழ்த்துறீங்க. அதெல்லாம் வர வைக்கிறோம். சரி, படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கணும்னு வந்து சரிங்க பாராட்டுறோம். ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சரிங்க. அது முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியல இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்மளோட ரசிகர்கள் கீழே இருக்கிற அந்த ரசிகரை மேலே தூக்கிட்டு வரணும், ஏழை மாணவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சரி. விஜய்க்கு ஒரு நல்ல கொள்கை இருக்குது, மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. மற்ற விஷயங்கள் தேவையில்லப்பா, இந்த மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக விஜய் செய்கிறார்ல, அதுக்காக நம்ம கண்டிப்பாக கைத்தட்டி அவர் நல்லா பாராட்டி அவர் ஒரு அமைப்புக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் பாராட்டிடுவோம். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்திருக்காரு, நூலகம் திறந்திருக்காரு, ரத்த தான முகாம்லாம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி உங்களை மாதிரி நர்சான்றெல்லாம் கொடுத்து மாணவர்கள்லாம் பாராட்டி அவரெல்லாம் பண்ணியிருக்காரு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி, அரசியல் கட்சி தொடங்குறது அப்புறம் முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களை மாதிரி கட்சி தொடங்கல. உங்கள் 2 பேருக்குமே காமராஜர் சான்றெல்லாம் தரக்கூடாது. நற்சான்று தரணும்னா ஐயா நல்ல கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பொறுத்து இருக்குது. ஐயா காமராஜரோடு ஒப்பிடக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவர் எங்கள் ஐயா நல்ல கண்ணு தான். அதனால் உங்கள் ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. என்னை புகழ்றேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடச்சிடாதீங்கடா. தமிழ் தேசியவாதிகளாம் என்னை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. என்னை அவமானப்படுத்த போகிறீங்களா? என்னை எடுத்து போட்டு நீங்கள் நல்ல இடத்துல உட்கார வைக்க போகிறீங்களா? இல்லைன்னா அப்புறம் என்னை போட்டு செம அடி அடிப்பாங்க. அந்த அடியிலங்களாம் தாங்க முடியாது. இவனுக்கு அடியில் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. தமிழ் தேசியவாதிங்க வரலாறு புரட்டி எடுத்துட்டு இருக்கானுங்க. அதனால் என்ன தயவுசெய்துப்பா என்னெல்லாம் அடிக்காத அளவுக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு உங்கள் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் பாடம் எடுங்க. அப்புறம் நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கோம். இவனுக்கு பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பாடம் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு முடியாது தமிழ்நாட்டில். இதெல்லாம் திருத்திக்கு சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்களை.
அப்புறம் ரசிகர் குஞ்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரசிகர் குஞ்சு ஓட்டெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு கிடைக்காது, ஒரு தேர்தலில் தெரிஞ்சுக்க உங்களுக்கு. அதனால் சில இதெல்லாம் மாற்றிக்குங்க. பெரியார் அப்புறமா அந்த காமராஜரை வந்து உங்களை ஒப்பிடுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை. எதிர்காலத்துக்கு இதெல்லாம் சரி வராது. அதனால் திருத்திக்குங்க. அப்புறம் விஜய் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். கர்நாடகாவில் உங்கள் படத்தை வெளியிடாமல் தடுக்கிறத ஒருபோதும் ஒரு தமிழனா நாங்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா திரை உலகத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் போகிறீங்க, நடிக்கிறீங்க, உங்களுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். அந்த ரசிகர் பட்டாளம் தமிழனா தெலுங்குனா அப்படின்னு பார்க்காம எல்லாரும் உங்கள் படத்தை வாழ்த்துறாங்க. அங்கே சில பேர் உங்களுக்கு தூண்டி விடுறாங்க. அதை உங்களுக்கு எதாவது தூண்டி விடுறதால நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவு அளிப்போம். எந்த இடத்துல ஆதரவு அளிக்கிறோமோ அந்த இடத்துல ஆதரவு அளிப்போம். எந்த இடத்துல நீங்கள் எங்களை சீன்றீங்களோ கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். அதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம். அதனால் ரசிகர்கள் இதை பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. கமலஹாசன் என்ன பேசினாரு, எப்படி செயல்படுறாருன்றது பார்த்துங்க. அன்னைக்கு திமுக எதிர்த்தாரு, இன்னைக்கு திமுகவோட ராஜ்யசபா சீட்டுக்காக அங்கே அமைதியாக வந்துட்டாரு. அதே நேரத்தில் அந்த கமலஹாசன் மே 17 அன்னைக்கு அவர் செய்த துரோகம். அதே கமலஹாசன் கர்நாடகாவில் தமிழுக்காக பேசுனது நாம் வரவேற்கிறோம். நாங்கள் திரை உலகத்தில் எல்லாரையும் வாழ்த்துவோம். எங்கள் காலை மிதிச்சா ஒருபோதும் தமிழை விட மாட்டோம்.